ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டியூட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நாளைக்கு தான் கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன 3 படத்தையும் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த படம் கண்டிப்பாக புரியும். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க அந்த படம் ஒரு ரீபூட் மூவின்னு சொல்லிட்டு. அது ரீபூட்லாம் கிடையாது, அது ஒரு சாஃப்ட் பூட் தான். அதாவது அந்த 3 படங்களோட கண்டினியூவேஷனாக தான் அந்த படம் வருது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்துக்கு முன்னாடி 3 படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு இந்த படம் புரியும். எனக்கு 3 படம்லாம் பார்க்கறதுக்கு டைம் இல்லை, ஆனால் அந்த படத்தை எனக்கு பார்க்கணும் போலே இருக்குது அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அந்த 3 படங்களோட கதையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்ததுன்றதை ரொம்பவே சுருக்கி உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் அந்த 3 படம் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் படம் போனாலே உங்களுக்கு அது தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் பேச போகிறேன்றதை இந்த வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வைரஸ் பரவி இருக்குது, மனுஷங்களாம் பேக்வேர்டில் போயிருக்காங்க. என்னதான் இந்த படத்தில் நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த படத்தில் என்ன நடந்தது அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ரைஸ் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் அந்த படத்துலேருந்து நம்ம போயிடலாம். இந்த படத்தில் நம்ம ஹீரோ இருக்கார்ல, இவரோட பேர் பார்த்தீங்கன்னா வில். இவர் அல்சைமர் நோய்க்கு ஒரு மருந்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக பயங்கரமாக பாடுபடுறாரு. ஸோ அல்சைமர் நோய்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். இந்த வயசானவங்களுக்கு காமனாக வர ஒரு டிசீஸ் தான், அதாவது ஞாபக மறதி. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட அவங்க வாழ்க்கையில் இருந்த எல்லா விஷயங்களுமே மறந்துடுவாங்க. அதாவது அவங்க பையன் யார் அப்படின்னு கூட அவங்க கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான டிசீஸ் தான் இந்த அல்சைமர். காமனாக ஓல்டேஜ் பீப்புள் தான் இதை அஃபெக்ட் பண்ணும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அல்சைமர் நோய் இருக்குது. ஸோ அதனாலே எப்படியாவது இந்த அல்சைமர் நோய்க்கு நம்ம ஒரு க்யூரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்சிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியில் நம்ம ஹீரோ சயின்டிஸ்டாக இருக்காரு. அந்த இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டே இந்த அல்சைமர் நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இந்த அல்சைமருக்கு ஒரு க்யூரை கண்டுபிடிச்சிடறாரு. அதோட பேர் பார்த்தீங்கன்னா ALZ-112 அப்படின்னு ஒரு பேரை வைக்கிறாங்க. இந்த ALZ-112 ஹியூமன்ஸ் மேலே முதல்ல அவங்க டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு தெரியாது. ஸோ அதனால் முதல்ல ஒரு அனிமல் மேலே டெஸ்ட் பண்ண பார்க்குறாங்க. அந்த ஜென்சிஸ் கம்பெனிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஏப்ஸ் பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காகவே பிடிச்சி வச்சுருப்பாங்க. அதில் பிரைட்டேஸ் அப்படின்ற ஒரு குரங்கு அவங்க பிடிச்சி வந்திருக்காங்க காட்டிலிருந்து. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளை குரங்கு. அந்த குரங்கு மேலே நம்ம இந்த ALZ-112 டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவர் இன்ஜெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டெஸ்ட் பண்ண ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பிரைட்டேஸ் அப்படின்ற குரங்கு ரொம்பவே புத்திசாலியாக மாறிடுது. கிட்டத்தட்ட ஹியூமன்ஸால் சால்வ் பண்ண முடியாத பசிலை கூட அது 5 செகண்டில் சால்வ் பண்ணிடுது. ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அது என்னன்னா, இந்த ALZ-112 இருக்குல்ல, இந்த க்யூரை அந்த ஏப் மேலே இன்ஜெக்ட் பண்ண உடனே அந்த ஏப்போட மூளையில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை அந்த ALZ-112 நல்லா மேம்படுத்த ஆரம்பிக்குது. ஸோ இப்படி மேம்படுத்தி அந்த மூளையை பயங்கரமாக செயல்பட வைக்கிறதுனால தான் இந்த ஏப்ஸ் பயங்கரமான புத்திசாலியாக மாறுது அப்படின்றத நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது இந்த ALZ-112 மனுஷங்க மேலே யூஸ் பண்ணுறதுக்கு போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் கிட்ட அப்ரூவலை வாங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட டே அன்னைக்கு போர்ட் ஆஃப் மெம்பர்ஸை மீட் பண்ணி இந்த ALZ-112 பார்த்தீங்கன்னா க்யூரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அதே டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பிரைட்டேஸ்ன்ற குரங்கு இருக்குல்ல, ஸோ இந்த டெஸ்ட் சப்ஜெக்டை யூஸ் பண்ண குரங்கு, அந்த குரங்கு ரொம்பவே அரகண்டாக நடந்துக்க ஆரம்பிக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த போர்ட் ஆஃப் மீட்டிங் நடக்கிற அதே இடத்துக்கு வந்து அது அந்த போர்ட் ஆஃப் மெம்பர்ஸை அட்டாக் பண்ணும்போது அந்த கம்பெனியில் இருக்கவங்க வேறு வழி இல்லாமல் அதை சுட்டு கொண்டுறாங்க. ஸோ இந்த விஷயத்தை பார்த்தா அந்த போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, இந்த ALZ-112 அந்த குரங்குக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இது இவ்வளோ அரகண்டாக நடந்திருக்கு அப்படின்றத அவங்களே நினச்சிக்கிட்டு ஹியூமன்ஸ் மேலே நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு மொத்தமாகவே டினை பண்ணிடுறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஹீரோ ரொம்பவே சோகமாக இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா அவர் அந்த ஜென்சிஸ் கம்பெனிலே ஒரு குட்டி குரங்கை கண்டுபிடிக்கிறாரு. அதுதான் நம்ம சீசர். ஸோ இந்த குரங்கு வேறு யாருதுமே கிடையாது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுட்டு கொண்டாங்களே பிரைட்டேஸ்ன்ற ஒரு குரங்கு, அந்த குரங்கோட குழந்தை தான் இந்த சீசர். ஸோ இந்த குட்டி குரங்கை நம்ம எதுவும் பண்ணிட போகிறோம் அப்படின்னு பயந்து தான் அந்த பிரைட்டேஸ் ரொம்பவே அரகண்டாக நடந்துருச்சு அப்படின்றத நம்ம ஹீரோ இப்போ தான் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இது தெரியாமல் அந்த போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் என்ன முடிவு எடுத்துட்டாங்கன்னா, அந்த ALZ-112 தான் அந்த குரங்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க. பட் அது ரீசன் கிடையாது. இந்த குரங்கை நம்ம எதாவது பண்ணிட போகிறோம்னு பயந்து தான் பிரைட்டேஸ் ரொம்பவே அரகண்டா நடந்துக்குச்சு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே கில்ட்டாக ஃபீல் ஆகிறாரு. அதனால் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இந்த குட்டி குரங்கு சீசர் இருக்குல்ல, அவர் அதை அடாப்ட் பண்ணி அவர் வீட்டில் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம பிரைட்டேஸோட குழந்தை தானே சீசர். ஸோ அதனால் சீசர் பிறக்கும் போதே ஒரு பயங்கர புத்திசாலியாக மாறிடுது. பிகாஸ் சீசர் வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே பிரைட்டேஸுக்கு அந்த ALZ-112 கொடுத்துருக்காங்க. ஸோ ALZ-112 கொடுத்த பிரைட்டேஸ் புத்திசாலியாக மாறும்போது ஜெனட்டிக்கலாகவே நம்ம சீசரும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே புத்திசாலியாக மாறிடுது. ஸோ அதனால் பிறந்து கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா நம்ம பிரைட்டேஸோட குழந்தை
குழந்தை சீசர் இருக்குல்ல, அது நிறைய விஷயங்களை இன்டெலிஜென்ட்டாக பண்ண ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட அவங்க அம்மா என்ன விஷயங்களை பண்ணுச்சோ, புத்திசாலித்தனமாக நிறைய விஷயங்களை பண்ணுச்சுல, ஸோ அது பிறக்கும் போதே நம்ம சீசர் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இதை பார்த்தா நம்ம ஹீரோ வில் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம சீசரை அவர் வீட்டில் இருந்துக்கிட்டே பார்த்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. சீசர் என்னென்ன விஷயங்களை பண்ணிட்டு இருக்கு, எவ்வளோ புத்திசாலித்தனமாக அது மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரிசர்ச்சை நம்ம சீசரை வச்சு நம்ம ஹீரோ வீட்லேயே பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் எப்படியா இருந்தாலும் அந்த ALZ-112 மனுஷங்க மேலே உபயோகிக்கிறதுக்கு அப்ரூவல் கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம அப்பா இருக்கார்ல, நம்ம அப்பாவும் அல்சைமரால் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஸோ அதனால் அந்த ALZ-112 நம்ம அப்பாவுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாமல் அவங்க அப்பாவுக்கு டெய்லியும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவுக்கு கொடுத்த கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு அந்த அல்சைமர் நோய் குணமாகிடுது. அவருக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. கிட்டத்தட்ட ஒரு புது மனுஷனாவே அவர் மாறிடுறாரு. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ வில் இருக்கார்ல, அவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. பட் அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. ஏன்னா அவங்க அப்பா உடம்புல இன்ஜெக்ட் பண்ண அந்த ALZ-112 இருக்குல்ல, அந்த ALZ-112 கியூரை அவங்க அப்பா உடம்புக்குள்ள ஒரு வைரஸ் தானா கிரியேட் ஆகி அந்த ALZ-112 மொத்தமாவே அழிச்சிடுது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அதனால அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, இந்த ALZ-112 அழிச்ச அந்த வைரஸை அழிக்கிறதுக்கு நம்ம ஒரு வைரஸை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு அவர் முடிவு எடுக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ட்ரை பண்ணி அந்த ALZ-112 அழிச்ச அந்த வைரஸை அழிக்கிறதுக்கு இவர் ஒரு ஆன்டிடோட கிரியேட் பண்ணுறாரு. அதுவும் ஒரு வைரஸ் தான். அந்த வைரஸ் பேர் பார்த்தீங்கன்னா ALZ-113. ஸோ இப்போ அந்த ALZ-113 வைரஸ் இருக்குல்ல, அந்த வைரஸை அவங்க அப்பா உடம்புக்குள்ளே செலுத்துறதுக்கு முன்னாடி ஒரு ஏப் மேலே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோ வில் அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்ட் சயின்டிஸ்ட் எல்லாருமே ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஜென்சிஸ் கம்பெனியில் இருக்க வேற ஒரு குரங்குக்கு மேலே அந்த வைரஸை இன்ஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குரங்கோட பேர் பார்த்தீங்கன்னா கோபா. பட் அங்கே ஒரு மிஷன் மேல்ஃபேக்ஷன் நடந்து அந்த கோபா உடம்புக்குள்ளே அந்த வைரஸை இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆக்சிடென்டலாக நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஃப்ராங்க்லின் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார், அவர் உடம்புக்குள்ளே அந்த வைரஸ் போயிடுது. ஸோ இது ஃப்ராங்க்லினுக்கு மட்டும்தான் தெரியும், நம்ம ஹீரோக்கு தெரியாது. ஆக்சிடென்டலாக அந்த வைரஸ் நம்ம ஃப்ராங்க்லினோட உடம்புக்குள்ளே போயிடுது. நம்ம ஃப்ராங்க்லின் இருக்கார்ல, அவர் இந்த வைரஸ் நம்மளை எதுவும் பண்ணாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் ஃப்ரீயாக விட்டுறாரு. பட் போக போக அந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு இருக்கு. அதோட சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கண், மூக்கு, வாய் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிளட் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த வைரஸோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃப்ராங்க்லின் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா, உடனே இதை நம்ம வில் கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு வில் வீட்டு பக்கம் போகும்போது ஆக்சிடென்டலாக அந்த வில் வீட்டு பக்கத்தில் இருக்க நெய்பருக்கு இந்த வைரஸை பரப்பி விட்டுறாரு. விச் மீன்ஸ் ஒரு பயங்கரமான ஸ்னீஸ் பண்ணுறாரு. அந்த ஸ்னீஸ்னால பார்த்தீங்கன்னா பிளட் வந்துடுது. ஸோ அந்த பிளட் பார்த்தீங்கன்னா அந்த நெய்பருக்கு பரவிடுது. ஸோ நம்ம ஃப்ராங்க்லின் இன்ஃபெக்ட் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த வைரஸை அந்த வில் வீட்டு பக்கத்தில் இருக்க நெய்பருக்கும் பரப்பி விட்டுறாரு. ஸோ அந்த நெய்பர் பார்த்தீங்கன்னா ஒரு பைலட். ஸோ அவன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்னா, வேர்ல்டு வைட் எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணி அந்த வைரஸை உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் பரப்பி விட்டுறான். ஸோ பைலட்டோட வேலையை என்ன, ஃப்ளைட்டை ஓட்டிட்டு ஒரு இடத்துக்கும் போகிறது தானே. ஸோ அப்படி போகும்போது ஏகப்பட்ட பேசஞ்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த வைரஸை பயங்கரமாக பரப்பி விட்டுறான். ஸோ இந்த வைரஸ் பரவி கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் 6 லட்சம் மனுஷங்க சாகுறாங்க. அப்புறமா ஒரு மாதத்தில் 15 கோடி பேர் செத்துடுறாங்க. அப்போ இந்த வைரஸோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா இவ்வளோ பேர் சாவாங்க, நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ கண்ணை திறக்கிறதுக்குள்ளே இந்த வைரஸ் பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் பரவிடுது, இன்க்ளூடிங் இந்தியாவிலையும் பரவிடுது. ஸோ அதுக்கப்புறமா பீப்புள் எல்லாருமே இந்த வைரஸோட சீரியஸை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே அவங்கள வீட்டில் தனிமைப்படுத்தி வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நாடுகளில் லாக்டவுன் போட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த வைரஸ்க்கு ALZ-113 அப்படின்ற பேரெலாம் அவங்களுக்கு தெரியாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா சிமியன் ஃப்ளூ அப்படின்னு ஒரு பேரை வச்சிடறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வைரஸ் குரங்குங்களை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. ஸோ கர்மா இஸ் பூமராங்கன்ற மாதிரி குரங்கு மேலே டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த வைரஸ் குரங்குங்களை அஃபெக்ட் பண்ணல, மனுஷங்களை இப்போ அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. பட் மனுஷங்க இந்த வைரஸ்க்கு எதுக்காக சிமியன் ஃப்ளூ பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிமியன் தான் குரங்கு. ஸோ இந்த வைரஸ் குரங்கு கிட்ட இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு மனுஷங்க கண்டுபிடிச்சி இதுக்கு சிமியன் ஃப்ளூன்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. இந்த வைரஸ் குரங்கு கிட்ட இருந்துலாம் வரல, மனுஷங்க தான் இந்த வைரஸை கிரியேட் பண்ணி அந்த வைரஸை குரங்கு மேலே டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க காதுக்கு தப்பாக போயிட்டு குரங்கு கிட்டேருந்து இந்த வைரஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு குரங்கு மேலே பழைய தூக்கி போட்டுட்டாங்க. ஸோ நார்மலாகவே ஹியூமன் பிஹேவியர் என்ன, அவங்க செஞ்ச தப்பை அவங்க அதை ஒத்துக்கவே மாட்டாங்க, அந்த பழியை வேறு யார் மேலே தூக்கி போட தானே பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குரங்கு மேலே இந்த பழியை போட்டுட்டாங்க. ஸோ நாளடைவில் பார்த்திங்கன்னா இந்த வைரஸ் குரங்கு கிட்ட தான் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன்ஸும் நம்ப ஆரம்பித்து இந்த வைரஸ்க்கு சிமியன் ஃப்ளூன்னு சொல்லிட்டு பேரை வச்சிட்டாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. இந்த வைரஸை மனுஷங்க தான் கிரியேட் பண்ணி அதை குரங்கு மேலே டெஸ்ட் பண்ணாங்க. அது இப்படி அவங்க காதுக்கு வந்து சேர்ந்துருச்சு. ஸோ இதனாலே பார்த்திங்கன்னா இந்த குரங்கால தான் இந்த வைரஸ் வந்துச்சு. ஸோ குரங்கினமே நம்ம மனுஷனத்தை அழிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு மேலே மனுஷங்களுக்கு ஒரு பயங்கரமான பகையை உருவாகிடுது.
இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க அதே டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம சீசர் இருக்குல்ல, நம்ம சீசர்னால அந்த ஏப்ஸ் இனமே புத்திசாலியாக மாறி முயல் ரூட்ஸ் ஃபாரஸ்ட்டில் போயிட்டு அவங்க எல்லாருமே செட்டில் ஆயிடுறாங்க. ஸோ இப்போதைக்கு ஹியூமன்ஸுக்கும் அந்த குரங்குக்கும் எந்த ஒரு இன்ட்ராக்ஷனும் இல்லாமல் அவங்க தனித்தனியாக பிரிஞ்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் டான் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் அந்த படம் நடக்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ்க்கு பவர் சப்ளை தேவைப்படுது, அதாவது கரண்ட் தேவைப்படுது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மனுஷ இனத்தில் பாதி பேர் அழிஞ்சிட்டாங்க, மீதி கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அந்த கொஞ்சம் பேர் கிட்ட தான் கொஞ்சம் கரண்ட் இருக்குது. ஸோ அந்த கரண்ட்டும் காலி ஆகிடுச்சுன்னா உலகமே பார்த்திங்கன்னா மொத்தமாக இருண்டு மீதி இருக்க மனுஷ இனங்களும் அழிஞ்சு போயிடுவாங்க. ஸோ அதனால் இந்த மீதி இருக்க மனுஷ இனத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு கரண்ட் தேவைப்படுது, ஸோ அந்த கரண்ட்டை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும், ஸோ அந்த பவர் சப்ளையை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இப்போ உலகத்தில் வேறு யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி மறுபடியும் எல்லா மனுஷங்களையும் ஒன்று சேர்த்து ஒரு நியூ ஜென்ரேஷன் ஹியூமனை நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஹியூமன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கரண்ட் சப்ளைவை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த கரண்ட் சப்ளைவை தேடி போகும்போது தான் இந்த ஏப்ஸ்லாம் இருக்குல்ல, நம்ம சீசரோட ஏப்ஸ், அந்த குரங்கு வாழ்ந்துட்டு இருக்க அந்த இடத்துல தான் இந்த பவர் சப்ளை இருக்குன்றதை இந்த ஹியூமன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமன்ஸ் எல்லாருமே அந்த பவர் சப்ளைவை எடுக்க போகும்போது அந்த சீசரோட ஆளுங்க, நம்ம சீசர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன்ஸை தடுக்கிறாங்க. ஸோ நாங்கள் தனியாக ஒரு இடத்துல வாழ்ந்துட்டுருக்கோம், நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க, எதுக்காக மறுபடியும் எங்களை தொந்தரவு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சீசர் அட்டாக் தான் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஹியூமன்ஸ் இருக்காங்களே அவங்க எப்படியோ சொல்லி புரிய வைக்கிறாங்க, இந்த பவர் சப்ளைவை எடுத்தால் நாங்கள் பாட்டுன்னு ஒரு பக்கம் வாழ்ந்துட்டுருப்போம், உங்களை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், எங்களுக்கு இந்த பவர் சப்ளை மட்டும் தேவைப்படுது, அதனால் உங்களோட அனுமதி வேணும், உங்கள் வீட்டுக்குள்ளே தான் வந்து நாங்கள் அதை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சீசருக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசு கேட்குது. பிகாஸ் நம்ம சீசர் பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸோட வாழ்ந்தவர், அவருக்கு யார் நல்லவர் யார் கெட்டவர் சொல்லிட்டு பிரித்து பார்க்குற அந்த தன்மை இருக்குது. ஆனால் மீதி குரங்குங்களுக்கு அப்படி கிடையாது. ஸோ அதனால் சீசருக்கு நல்லது இது கெட்டதுன்னு சொல்லி தெரியும். அதனால் நம்ம சீசர் என்ன பண்ணுறாருன்னா, சரி எதுக்கு தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு மறுபடியும் சொல்லிட்டு அந்த ஹியூமன்ஸை பவர் சப்ளைவை எடுக்க அனுமதி கொடுத்துட்றாரு. ஸோ அவங்க பவர் சப்ளைவை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நமக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுமதியை கொடுத்துட்றாரு. ஆனால் இந்த விஷயம் அங்கே இருக்க கோபா அப்படின்ற ஒரு ஏப்புக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ ஹியூமன்ஸை நம்மக்கிட்ட நெருங்கவே விடக்கூடாது, அவங்களோட ஆதிக்கம் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கோபான்ற ஏப் என்ன பண்ணுதுன்னா, நம்ம சீசரே அட்டாக் பண்ணிவிட்டு ஹியூமன்ஸுக்கும் அந்த ஏப்ஸுக்கும் ஒரு வாரை கிரியேட் பண்ணி விட்டுடுது. ஸோ இன்டென்ஷனலாக பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் எடுக்க வந்த ஹியூமன்ஸை அட்டாக் பண்ணி நாங்கள் உங்களை பார்த்தாலே கொன்னுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன்ஸை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமன்ஸுக்கும் அந்த ஏப்ஸுக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய வாரே கிரியேட் ஆகுது. எதனால்னா இந்த கோபான்ற ஒரே ஒரு ஏப்பால் தான். ஸோ இந்த கோபா குரங்கு இருக்குல்ல, இதால் தான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் அந்த ஃப்ராங்க்லினுக்கு அந்த வைரஸே பரவிருக்கும், அதாவது ஒரு மிஸ்டேக்கால் பரவிருக்கும். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரே கிரியேட் ஆகிறதுக்கு இந்த கோபா தான் காரணமாக இருக்குது. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸுக்குமே ஒரு பயங்கரமான கோபம் ஏற்படுது. ஏன்னா அவங்களோட மனுஷ இனம் அழியறதுக்கு இந்த குரங்குகிட்டேருந்து வந்த அந்த வைரஸ் தான் காரணம். ஸோ நியாயப்படி பார்த்தா நம்ம தான் இவங்க மேலே போரை செலுத்தியிருக்கணும். ஆனால் ஆப்போசிட்டாக அவங்க வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறாங்களே சொல்லிட்டு ஒரு பயங்கரமாக கோபத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹியூமன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஏப்ஸை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே ஒரு பயங்கரமான வாரே ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம சீசர் எப்படியோ இந்த வாரை ஸ்டாப் பண்ணி இதுக்கு காரணமாக இருந்த அந்த கோபாவை கொலை பண்ணிடுது. பட் என்னதான் பார்த்தீங்கன்னா நம்ம சீசர் இந்த வாரை ஸ்டாப் பண்ணியிருந்தாலும், நம்ம கோபாவை கொண்டு இருந்தாலும் ஹியூமன்ஸ்க்கு ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆகிடுச்சு. அதாவது எப்படின்னா, இந்த குரங்கை நம்ம விட்டு வச்சோன்னா கண்டிப்பாக இந்த மனுஷனத்தை மொத்தமாகவே அழிச்சிடும், அதனால் இதுங்க எப்படியாவது நம்ம மொத்தமாக அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட சீசர் இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா, கண்டிப்பாக நம்ம இன மக்களை இந்த மனுஷங்க கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இடத்துல தங்காமல் ஒரு இடமா மைக்ரேட் ஆகி இந்த மனுஷங்க கிட்டேருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. சீசர் இது எதுக்காக பண்ணுறாருன்னா, அவரோட குரங்கு இனத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே சில வருஷங்கள் கடந்து போகுது. இப்போ தான் வார் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் அந்த படம் நடக்குது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த சிமியன் ஃப்ளூ இருக்குல்ல, அந்த வைரஸ் நல்லா டெவலப் ஆகி மனுஷனை கொல்லாமல் அதுக்கு பதில் அவனை பேச விடாமல் ஆக்கிடுது, அதாவது அவனை மியூட் ஆகிடுது. ஸோ இதனால் மனுஷன் என்ன ஆகிறானா, அப்படியே டோட்டலாக பேக்வேர்டில் போயிட்டு இருக்கான், அதாவது பேக்வேர்டில் எவால்வ் ஆகிட்டு இருக்கான். கற்காலத்தில் மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அந்த மாதிரி அவன் ஆகிட்டு இருக்கான், பிகாஸ் ஆஃப் அந்த சிமியன் ஃப்ளூ டெவலப் ஆனதுனால. ஸோ ஃபஸ்ட்டு அந்த சிமியன் ஃப்ளூ பரவும் போது அது எல்லாருமே கொண்டுட்டு இருந்தது. ஆனால் இந்த டைமில் அந்த சிமியன் ஃப்ளூவே டெவலப் ஆகி மனுஷங்களை பேச விடாமாக்கி அவனை கற்கால மனிதர்களாக மாற்றிட்டு இருக்கு. பட் நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த வைரஸ் குரங்குங்களை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. ஸோ இப்படியே இந்த சிமியன் ஃப்ளூ எவால்வ் ஆகிட்டே இருந்து மனுஷங்களை ஒரு டைமில் இந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா மனுஷ இனம் அப்படின்றதே ஒன்று இல்லாமல் போயிடும். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த வைரஸ் குரங்கு கிட்ட தானே வந்துச்சு, ஸோ அந்த குரங்கு இனத்தையே அழிச்சிட்டோன்னா இந்த வைரஸ் மொத்தமாக அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான கோல்னால் என்ன பண்ணுறான்னா, அவனோட டீமை பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணி இந்த வைரஸை மொத்தமாக அழிக்கணும்னா இந்த குரங்கு இனத்தையே அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீசரோட கும்பல் இருக்குல்ல, சீசர் கும்பல் தான் இன்டெலிஜென்ட், ஸோ அவங்கள மொத்தமாக அழிச்சிடணும் அப்படின்னு ஒரு ஆர்டரை போடுறோம். ஸோ அதனால் சீசர் இந்த மாதிரி ஏகப்பட்ட குரங்குகளை அழிக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய மிலிட்ரி ஃபோர்ஸே ஒரு பயங்கரமான ஹண்டிங்கில் இறங்குறாங்க. ஸோ இந்த கோல்னாலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த சிமியன் ஃப்ளூ பரவிதே இருக்குது. ஸோ அந்த
அந்த சிமியன் ஃப்ளூவை தடுக்கணும்னா குரங்கு இனத்தை அழிச்சிட்டா போதும். ஏன்னா குரங்கு கிட்ட தான் அந்த வைரஸ் வந்துச்சு. ஸோ அந்த குரங்கு இனத்தை மொத்தமாக அழிச்சிட்டா இந்த வைரஸ் எவால்வ் ஆகிறது ஸ்டாப் ஆகி மனுஷங்க மறுபடியும் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க அப்படின்னு தான் இவனுக்கு ஒரு எண்ணமாக இருக்குது. பட் இந்த வைரஸோட இம்பாக்ட் அவனுக்கு தெரியல. பிகாஸ் குரங்கெல்லாம் அழிச்சா இந்த வைரஸ் ஒன்றும் போகவே போகாது. இது மனுஷங்களுக்குள்ளே எவால்வ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இப்படி ஒரு மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கோலனல் என்ன பண்ணுறான்னா, சீசர் இல்லாமல் சீசரோட இன மக்கள் எல்லாருமே கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நிறைய பேரை கொண்டுட்றான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கடைசியாக சீசரோட ஃபேமிலியை சாகடிச்சிட்றான். கடைசியாக சீசரோட பையன் மட்டும் தான் உயிர் பிழைக்கிறான். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா சீசர் ரொம்பவே வெக்ஸ் ஆகிட்டு, என்னோட ஃபேமிலியை நான் இழந்த மாதிரி என்னோட இனத்தை நான் இழக்க மாட்டேன், அவங்களை எப்படியாவது இந்த காலனல் கிட்டேருந்து நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீசர் அவரோட கேங்கோட ஒன்று சேர்ந்து அந்த காலனலை எதிர்த்து சண்டை போடுறாரு. கடைசியாக அந்த காலனலையும் சாகடிக்கிறாங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த காலனல் சாகிறதுக்கு முன்னாடி அவனுக்கும் அந்த வைரஸ் அஃபெக்ட் ஆகிடுது. அதாவது அந்த மியூட்டேட்டான சிமியன் ஃப்ளூ இருக்குல்ல, அந்த சிமியன் ஃப்ளூ பரவச்சுன்னா அவங்களால பேச முடியாமல் ஆகிடும், கற்கால ஸ்டேஜுக்கே போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவனும் பாதிக்கப்பட்டு தான் செத்துடுறான். ஸோ எப்படியோ நம்ம இன மக்களை நம்ம காப்பாற்றிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துலேயே நம்ம சீசரும் பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாரு. இந்த வார் ஃபார் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் இந்த படம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 300 வருஷம் கழிச்சு தான் கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் படம் நடக்கிற மாதிரி டைம்லைன் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் படத்தில் என்ன நடக்குதுன்னா, நம்ம மனுஷ இனம் இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கற்கால ஸ்டேஜுக்கே போயிடுது. அதாவது மனுஷ இனத்தில் இருக்க எல்லாருமே ஆதிவாசியாக மாறிடுறாங்க. அவங்களால பேச முடியாது, அவங்க குக் பண்ணுறது எல்லாருமே அந்த ஓல்ட் ஏஜ் ஸ்டைலில் தான் இருக்கும். நான் முன்னே சொன்ன மாதிரி தான் வார் ஃபார் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா அது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்க ஊமையாக மாறியிருப்பாங்க. ஸோ அந்த வைரஸ் நல்லா மேம்பட்டு இப்போ மனுஷங்களை 300 வருஷம் கழித்து கற்கால மனிதர்களாகவே மாற்றிடுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் குரங்குங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர புத்திசாலியாக மாறிடுதுங்க. இப்போ நம்ம மனுஷ இனம் இருக்குல்ல, அவங்க எல்லாருமே குரங்குங்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்களே, அதே மாதிரி இந்த கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் படத்தில் 300 வருஷம் கழித்து மனுஷங்க கற்கால ஸ்டேஜுக்கு போனதுனால அந்த குரங்கு எல்லாமே என்ன பண்ணுதுன்னா மனுஷங்களை இப்போ அடிமைப்படுத்தி வச்சுருக்குங்க. ஸோ மனுஷங்களை வேட்டையாடுறது என்ன, அவங்கள பிடிச்சிட்டு வந்து அவங்கள வேலை வாங்குறது சொல்லிட்டு குரங்குங்க இப்போ அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்குங்க. ஸோ கர்மா இஸ் அ பூமராங்கன்ற மாதிரி நடக்குது இந்த படத்தில். இப்போ ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நோவா அப்படின்ற ஒரு குரங்கு காட்டுறாங்க. இந்த குரங்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம சீசர் இருக்கார்ல, நம்ம சீசரோட வம்சா வழியில் வந்த ஒரு குரங்கு தான் நம்ம நோவா. ஆனால் இந்த விஷயம் நோவாக்கு தெரியாது. ஸோ நம்ம நோவாக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா ஆப்டிமஸ் பிரைம் அப்படின்ற ஒரு குரங்கு இருக்குது. அந்த குரங்கு என்ன பண்ணுதுன்னா, இந்த எல்லா மனுஷங்களையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிமைப்படுத்தி வச்சு ஒரு அரசனாக மாறி இவங்க எல்லாருமே ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கு. அந்த டைமில் தான் அந்த ஆப்டிமஸ் பிரைம்ன்ற குரங்கு என்ன பண்ணுதுன்னா, ஒரு பொண்ணால் பேச முடியும் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்குது. அதாவது ஆக்சுவலாக எந்த மனுஷங்களாலேயும் பேச முடியாது, அப்படி யாராவது பேசினா அது உண்மையிலேயே அதிசயம் தான். இவ எப்படி ரைஸ் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் படத்தில் நம்ம சீசர் முதல்ல பேசும்போது மனுஷங்களை ஆச்சரியப்பட்டாங்க, அந்த மாதிரி தான் இப்போ 300 வருஷம் கழிச்சு மனுஷங்க யாராவது பேசினா அதுவே ஒரு ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி மனுஷ இனத்தில் ஒரு பொண்ணு இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கா அப்படின்றத அந்த ஆப்டிமஸ் பிரைம் கண்டுபிடிச்சிட்டு அந்த பொண்ணை எப்படியாவது நம்ம பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த பொண்ணை காப்பாற்றுற விதமாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம நோவா நடுவில் இந்த படத்தில் வராரு. ஸோ இந்த ஆப்டிமஸ் பிரைம் எதுக்காக இந்த பொண்ணை பிடிக்க பார்க்குறான், அப்படி மனுஷங்களுக்கும் குரங்குக்கும் என்ன தான் நடந்துச்சு அப்படின்ற ஒரு ஃபைண்டிங்கை பார்த்தீங்கன்னா நம்ம நோவாவும் அவரோட ஃப்ரெண்டும் மேற்கொள்கிறாங்க. ஸோ கடைசியாக அந்த ஆப்டிமஸ் பிரைம்ன்ற குரங்கு இந்த பொண்ணை பிடிச்சி என்ன பண்ண போகிறான், ஸோ அந்த பொண்ணை இந்த ஆப்டிமஸ் பிரைம் கிட்டேருந்து நம்ம நோவாவும் காப்பாற்றினானா கடைசியாக இவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்கிற கதை தான் இந்த கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ். ரைஸ் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் படத்திலிருந்து இப்போ ரிலீஸ் ஆக போகிற கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் படம் வரைக்குமே என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டேன். சப்போஸ் நான் சொன்னது உங்களுக்கு எதுவுமே புரியல அப்படின்னா மறுபடியும் வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா தெளிவாக தான் எல்லாமே சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நோட்ஸ் போட்டு ரிசர்ச் பண்ணி தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியலனா ரிப்பீட் மோடில் வச்சு பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஸோ யாரெல்லாம் நாளைக்கு கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் படம் பார்க்க போகிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த படம் நான் ஒருவேளை பார்த்து முடிச்சிட்டேன்னா அந்த படத்தோட ரிவ்யூ நான் கூடிய சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். எனக்கும் டிக்கெட் இன்னும் கிடைக்கல, பட்டு பார்ப்பனானும் தெரியல. ஸோ பார்த்தா நான் ரிவ்யூ கண்டிப்பாக போடுறேன். சப்போஸ் அப்படி ரிவ்யூ போட முடியலன்னா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, நான் இன்னும் படத்தை பார்க்கலன்னு அர்த்தம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். சப்போஸ் கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் படத்தை யாரெல்லாம் பார்க்க போகிறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் சில பேர் பார்க்க வாய்ப்பு இருக்குது, அப்படி யாரெல்லாம் பார்க்க போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்த அவசரமான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே கனெக்டட் வித் ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். அண்ட் ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். எல்லாருமே ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.